வணக்கம் நேயர்களே, இணைந்திருக்கின்ற உங்கள் விருப்பம் என்ற நிகழ்வினூடாக இந்த மட்டக்களப்பு மக்களுடன் நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் ஜெயக்குமார் என்று ஆரம்பத்தில் அவரது பெயர் குறிப்பிட்டிருந்தார். அவரது அறிமுகம், அவர் இங்கே எதற்காக வந்திருக்கிறார், ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தார் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்புக்காக வருகை தந்திருக்கிறார், 680 வசிப்பவர் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு காலமாக இங்கே வசிக்கிறார். அவரது வாழ்க்கை அனுபவங்களாக இருக்கட்டும், வணிகம் ரீதியான பல்வேறுபட்ட விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இங்கே திருமணமாக 680 வசித்து வருகின்றேன். அங்கே உள்ளதை விட இங்கே நான் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு இடையில நடந்த போராட்டங்கள், அந்த அனுபவங்கள் இருந்து இப்போ தற்சமயம் நாடு வேறு ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகி பொருளாதாரத்திலும் எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு அளவான மிதமான வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. மக்களும் சுமூகமான வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது நானும் என்னுடைய மகளும் இந்த மாலை வேளையில் இந்த மீன்பாடும் தேன் நாடு என்று அழைக்கப்படும் இந்த மட்டக்களப்பு மாநகரின் சில பகுதிகளை ரசிப்போம் வந்து காந்தி பூங்காவில் நானும் என்னுடைய மகள் ஜெனிஸ்டீனாவும் பார்த்து கொண்டிருக்கையில் இந்த அழகான பேட்டியை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். எமது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் முயற்சியில் நான் வந்து டூரிசம் செய்து கொண்டிருக்கிறேன். வெளிநாட்டிலேருந்து வாராக்கள் இந்த எல்லா இடம் கூட்டிக் கொண்டு போகிறது, பேன் பிடிச்சி அரேஞ்ச் பண்ணி எல்லா இடம் கொண்டு போகிறது, அப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் இப்படியே நீடித்து சிறப்பாக செல்ல வேண்டும் என்றதும் இது கொண்டு இந்த சிறிய பேட்டியை வழங்குவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். சுற்றுலாத்துறை சம்பந்தமாக வணிகம் செய்துட்டு வாரீங்க, எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? சுற்றுலாத்துறை நான் கொழும்பில கூட காலம் பதித்தபடியோ அங்கிருந்த வெளிநாட்டு எங்களை நண்பர்கள் நிறைய பேர் வெளிநாடுல இருந்து வரும் பொழுது அவர்கள் வந்து தங்களுக்குரிய போக்குவரத்து ஒழுங்குகள், பயண ஒழுங்குகள் அதுகளை குறிப்பிட்டு அவர்களோடு சேர்ந்து இலங்கையில் உள்ள பெரும்பாலான பல பாகங்களுக்கு எல்லா இடமும் நாங்கள் அவர்களை அழைத்து சென்று அவர்களுக்குரிய இடங்களை காட்டி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும். அப்படி ஒரு ஆர்வம் அதில் ஏற்பட்டது. பொழுதுபோக்கு அது ஒரு வியாபாரமாகவும் மிகச்சிறந்த பொழுதுபோக்காகவும் ஆர்வமிக்கதாகவும் போய்கொண்டிருக்கிறோம். சரி, அப்படி போகும்போது இலங்கையில மிக பார்த்து வியக்கத்தக்க ஒரு இடங்கள் என்ன சொல்லுவீங்க? குறிப்பாக இலங்கையில வந்து திருவோணமலை, நுவரெலியா, மட்டக்களப்பு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கு. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இப்போ கடல் பகுதிகள், ஒரு கோட்டைகள், அது அந்த பழைய கிணறு, என்ன இந்த நிலாவரை, புத்தூர்ல வந்து ஆழங்காண முடியாத கிணறுகள், நிறைய ஆலயங்கள், நிறைய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள். அதே மாதிரி மட்டக்களப்பில் அது சுற்றவர ஏரிகளும் கடல்களும் மிகச்சிறந்த அழகான ஊர் மட்டக்களப்பு. நுவரெலியா அது ஒரு தனித்துவமான ஒரு குளிர்மையான பிரதேசம். திருவோணமலை அது மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா எனக்கு வருகின்ற இடம். இப்படி ஒவ்வொரு இடத்தை பற்றியும் பெருமையா சொல்லி கொண்டு போகலாம். சரி, சுற்றுலா இடம் என்று சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அண்மையில் கடந்த மாதம் கண்டிக்கு செல்ல தலதா மாளிகைக்காக நிறைய சுற்றுலா பயணிகள் விசிட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல நிறைய நெருக்கடியான சந்தர்ப்பங்கள்ல நிறைய கழிவுகள் எல்லாம் வீசப்பட்டிருந்தது. சோ இது சம்பந்தமா கூட பார்வையில எப்படி இருக்கு? அது கழிவுகள் நாங்கள் பொதுமக்களாக நாங்கள் உணர்வோம். கழிவுகள்னு சொன்னா அதுக்குரிய பகுதிகளில் அதுக்குரிய ஒழுங்குபடுத்தப்பட்ட இடங்கள்ல நாங்களா, உதாரணமா சிங்கப்பூர்ல ஒரு சின்ன ஒரு பேப்பரை கீழே போட்டாலே பனிஷ்மெண்ட் குறைஞ்சது எங்களோட காசுக்கு வந்து 75,000 ரூபா கிட்ட ஒரு டொவி பேப்பரை கீழே போட்டேன். அந்த உணர்வும் அந்த கட்டுப்பாடும் எங்களோட இடத்துக்கும் அந்த வருகின்ற சுற்றுலா பயணிகளும் அந்த ஊர் மக்களும் அதை புரிந்து கொண்டு நாம் எங்களிடத்தை சுத்தமாக வைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். சட்டத்தை விட ஒரு மக்களும் தாங்களா புரிந்து கொள்ற அந்த அனுபவத்தை வளர்த்து கொள்ளவும். சரி, இருந்தாலும் உங்களோட ஒரு நாளைக்கு நேர கட்டுப்பாடு எப்படி இருக்கும்? நேரத்தை உருவாக்குறது நாங்கள் தான். நேரம் இல்லை என்று சொல்றதெல்லாம் முட்டாளர்கள். நேரம்ன்றது நாங்கள் உருவாக்குறது. நேரம் இல்லை என்று சொல்றது ஒரு அடிப்படையான ஒரு சரியான ஒரு பூரணமான மனிதனுடைய கருத்தே இல்லை. நேரம் தேவையேண்டாம். உதாரணத்துக்கு எங்களுக்கு நேரம் காணாட்டி 5 மணிக்கு கிளம்புறோம்னா நாங்கள் 4:30 கிளம்புவோம். நேரத்தை உருவாக்குறது நாங்கள். நேரம் காணாண்டு யாருமே சொல்லக்கூடாது. நேரத்தை உருவாக்குறது நாங்கள். சரி, நிறைய விஷயங்களை கதைச்சிருந்தீங்க. இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல் ஒன்று ஒளிபரப்பாக இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? எனக்கு பிடித்த நடிகர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். என்ன காரணத்துக்காக? அவர் ஒரு உலகத்துல அப்படி ஒருத்தர் பிறக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான, எவ்வளவு நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இப்ப அவருடைய மரணத்தின் போது எவ்வளவு மக்களும் அவருடைய சேவைகளும் வார்த்தைகளாலே வடிக்க முடியாது. ஒரு தலை சிறந்த மாமனிதர், நடிகருக்கு அப்பால சிறந்த ஒரு மாமனிதர் என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறோம். நிகழ்ச்சியில் இப்ப பாடல் தருது. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக கொள்ளலாம்.
தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். குறிப்பாக மட்டக்களப்பு மக்களுடன் நம்ம வந்து இன்னைக்கு கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டு மிகவும் சுவாரஸ்யமாக கலந்துரையாடல் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த வகையில் வேல்னஸ் ஸ்டூடியோ என்று அழைக்கப்படுகின்ற மட்டக்களப்பு வாழ் மக்களுக்கு மிகவும் பழக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கும், தெரிந்திருக்கும், அனைவருக்கும் பெரும்பாலும் தெரிந்திருக்கும் இந்த இடம். அது மட்டும் இல்லாது இந்த துறைக்குள்ள அவர் எப்படி வந்தாரு, எவ்வாறான சவால்கள் எதிர்கொண்டாரு, குறிப்பாக இந்த துறைக்குள் வரும்போது என்னென்ன தடங்கல்கள் எல்லாம் எதிர்கொண்டாரு, யார் இவருக்கு இந்த துறைக்குள்ள வரதுக்கு சப்போர்ட் பண்ணா, அது மட்டும் இல்லாது குறிப்பாக ஒரு இளைஞராக இருந்து இவ்வளவு தூரம் அவர் எவ்வளவு அனுபவங்களை கடந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் நிகழ்ச்சி அடுத்த கட்டமாக ஆராயப்பட போகின்றது. வணக்கம். என் பேர் துஷ்யந்தராஜ். நான் அமிர்தவழி ஸ்கூல்ல படிச்சேன். இந்த துறைக்குள்ள நான் வந்து ஒரு 12 வருஷம் இருக்கும். இந்த துறைக்குள்ள நான் வந்த உடனே இந்த துறைக்குள்ள நிறைய பிரிவு இருந்தது. போட்டோகிராஃபிலேயே நிறைய யூனிட் இருக்கும். நான் தனியே இதுக்குள்ள சின்னாக்களை மட்டும் போட்டோ எடுக்கிற ஆளா தான் வந்தேன். அப்போ வரக்குள்ள எனக்கு சரியான கஷ்டமா இருந்தது. தனியே அதை மட்டும் செய்யறது சரியான கஷ்டமா இருந்தது. இப்ப கன நாள் ஆகுனது எனக்கு அந்த ஃபீல்டுக்குள்ள சரியா வர்றதுக்கு. நான் இன்னும் அதுக்குள்ள சரியா வரல. இப்பயும் நான் எப்படின்னா போட்டோகிராஃபி என்றக்குள்ள ஒரு யூனிக்கை நம்ம மட்டக்களப்புல தனிய செய்யறது சரியான கஷ்டம். அப்ப அதை உருவாக்குறதுக்கு நான் தான் இப்ப அதை ஒன்று யூனிக்கா செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அது இப்ப எனக்கு கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கு. ஆனா போக சரியாகும். இனி வர ஜென்ரேஷனுக்கு நான் இப்படி செய்யறது யோசனை இருக்குமே. எல்லாத்துக்குள்ளேயும் போகாம ஒன்றை செலக்ட் பண்ணி செஞ்சா அதுக்குள்ள நம்ம ஈஸியா முன்னேறலாம். ஆகவே தற்போதைய இளைஞர் யுவதிகளை பொறுத்த மட்டும் வந்து நிறையவங்க வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகாங்க. இருந்தாலும் ஒரு கோர்ஸ் செய்து வெளிநாட்டு வாழ்க்கைக்கு இப்ப தயார்படுத்தி கொண்டு வராங்க. ஆனாலும் உங்களுக்கு இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி 12 வருடம் என்று குறிப்பிட்டிருந்தீங்க. எப்படி ஆர்வம் வந்தது உங்களுக்கு ஆரம்பத்துல? எடுத்தோடனே எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள விருப்பம் வரல. எனக்கே தெரியாது நான் எந்த ஃபீல்டுக்குள்ள எந்த துறை எனக்கு என்னோட கனெக்ட் ஆகுதுன்னு. எனக்கு கன நாள் ஆகுனது இந்த துறையை தேடுறதுக்கு. நான் நிறைய ஒரு 10-15 வேலைக்கு போய் அந்த வேலையிலிருந்து ரிஜெக்ட் ஆகி கொஞ்ச காலத்துக்கு பிறகு தான் தெரிஞ்சது இந்த போன்லயே எனக்குரிய ஃபீல்டு இருந்திருக்கேன். போட்டோ எடுத்துக்கொண்டு இருந்திருக்கேன். அதுக்கு பிறகு நான் எடுத்த உடனே சரியா நான் கிளியரா ஒர்க் பண்ண தொடங்கல. ஒரு 3 வருஷம் நான் அதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் போய் எல்லா பிரச்சனையும் எதிர்கொண்டு எல்லா போட்டோ எடுத்து அதுக்கு பிறகுதான் நான் யூனிக்கா எனக்கான ஒரு இதை கண்டுபிடிச்சு எடுக்க தொடங்கினேன். இப்பயும் நான் செய்யறது எனக்கான நான் இன்னும் கண்டுபிடிக்கல. நான் அதுக்குள்ள இன்னும் இது செய்ய தொடங்க எனக்கான சரியான பாயிண்ட் நான் போய் கண்டுபிடிச்சேன்டா நான் யூனிக்கா தெரிவேன் நினைக்கிறேன். ஆரம்பத்துல இந்த துறைக்குள்ள வரும்போது யார் சப்போர்ட் பண்ணினா உங்களுக்கு? ஃபர்ஸ்டா நான் இந்த துறைக்குள்ள போறதுக்கு ஸ்டார்ட் ஆனது அப்படின்னா நான் ஃபர்ஸ்டா ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று எடுக்கிறதுக்கு ஒரு அண்ணன் கதைக்கிறதுக்கு போனேன். அப்ப அந்த அண்ணன் என்னோட அந்த ஷார்ட் பிலிம் சார்ந்த வேலையில ஈடுபடுத்திருக்கீங்களே அந்த கேரக்டர் பிடிச்சி என்ன ஸ்டூடியோக்கு கூப்பிட்டாரு. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இது ஸ்டார்ட் ஆகுனது. அந்த ஸ்டூடியோட பேரு கார்த்தி ஸ்டூடியோ. ஆரம்பத்துல வந்து நிறைய வளங்கள் பற்றாக்குறையாக இருந்திருக்கும். ஆரம்பத்துல நீங்க வந்து மட்டக்களப்பு பார் வீதியில வந்து உங்களோட இந்த ஸ்டூடியோவை வச்சிருந்தீங்க. இப்ப வந்து இங்க வந்ததுக்குரிய காரணம் என்ன? அதுக்கு பௌதிக பற்றாக்குறையா இருந்ததா? அது நான் இந்த இடத்துக்கு வந்த காரணம் என்னன்னா எனக்கு கூட நேச்சர் விருப்பம். அப்ப நான் ஒரு அமைதியான அடுத்து இந்த மைண்டுக்கு ரிலாக்ஸ் ஆன ஒரு இடம் தேவைன்றதுக்கு அமைதிதான் இதுக்கு வந்தேன். ஆனா ஃபர்ஸ்டா வந்த உடனே ஒருத்தருமே இந்த இடத்த பெருசா போக்கஸ் ஆகாமதான் இருந்தது. எனக்கு மெயினா இருந்தது என்னண்டா இடம் முக்கியம் இல்லை, நம்ம செய்யற வேலை சரியா இருந்துச்சுண்டா ஆக்கள் தேடி வருவாங்கன்றதுல நான் கவனமா இருந்தேன். சரி, இருந்தாலும் எத்தனை பேர் உங்களுக்கு வேலை செய்யறாங்க? எனக்குல 3 பேர் வேலை செஞ்சவங்க, இப்ப 2 பேர் ஒர்க் பண்றாங்க. சரி, இந்த கிரியேட்டிவ் மைண்ட் எப்படி வந்தது உங்களுக்கு? எல்லாருக்குள்ளயுமே கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கும். ஆனா அவங்களோட சரியான அந்த துறைக்குள்ள கொண்டு அதை கனெக்ட் பண்ணக்குள்ளதான் அது ஒரு ஒர்க்கா மாறும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் மரங்கள்ல சிப்பில அது எல்லாம் ஒர்க் பண்ணுவேன். அப்ப அது போட்டோகிராஃபிக்குள்ள அது வந்து சேரக்குள்ள அது என்ன வெறும் போட்டோகிராஃபரா மட்டும் இல்லாம போட்டோகிராஃபியை ஒரு கிரியேட்டிவிட்டியா ஒர்க் பண்றதுக்கு அந்த நான் செஞ்ச வேலை வந்து கனெக்ட் ஆகுது. அதால ஒரு போட்டோ எடுத்துக்குள்ள அந்த சூழலை நான் உருவாக்குறாளா மாறுறேன். அந்த சூழலை உருவாக்குறாளா மாறக்குள்ள அந்த போட்டோக்குள்ள ஒரு ஸ்டோரி வருது. அந்த ஸ்டோரிக்குரிய எல்லாத்தையும் இந்த சூழல்ல கிடைக்காததை நான் கிரியேட் பண்றேன். அப்ப அந்த ஒர்க் எனக்கு என்ன சொல்றேன் ஒரு சின்ன ஒர்க்கையும் நான் ப்ரோசஸ் ஒர்க் பண்ணி பெருசாக்கி செய்யக்குள்ள எனக்கு நல்ல ஒரு திருப்தி கிடைக்குது. அடுத்தது நான் விடிய கிடந்து வேலை செய்ய தேவையில்ல. ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ஒர்க் பண்ணாலே ஒரு கொஞ்சம் காசு கிடைச்சாலே அந்த திருப்தி இருக்கிறதால நான் விடிய போட்டோ எடுக்கிறதுக்கு நான் முயற்சிக்கிறது குறைவு. சரி, இருந்தாலும் ஒரு துறை என்று சொல்லும் போதே வணிகமாக இருந்தாலும் நோவலாக இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் வரும் பிசினஸ்ல. உங்களுக்கு அது எப்படி இருக்கு? நான் எப்படி பாக்குறேன்னா இந்த வேலை
ஆஹ் எனக்கு முதலாவது இது காசு முக்கியம் இல்லை. எனக்கு இந்த வேலை திருப்தியா இருந்துச்சுன்னா நான் திருப்தியா ஒரு ஒர்க்கை செய்யறத ஆட்டோமேட்டிக்கா அந்த வளர்த்து போகும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா செய்ததால ஃபர்ஸ்ட் எனக்கு கஷ்டமா இருந்தது. பிறகு நான் அதை விரும்பி செய்ய தொடங்க, காசு எதிர்பார்க்காம விரும்பி செய்ய தொடங்க, ஆட்டோமேட்டிக்கா எனக்குரிய அந்த இது வளர்ந்து போறது நல்ல கொள்ள முடிஞ்சது. சரி, ஒவ்வொரு ஃப்ரேம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டோஸ் எடுப்பீங்க. போட்டோகிராஃபி என்னென்ன சைஸுகளின் அடிப்படையில் வந்து பணங்கள் தீர்மானிக்கப்படும் மக்களுக்கு? அதிகமா எல்லாரும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சைஸ் தான் சொல்லுவாங்க. இப்ப நான் இந்த சைஸை சொல்லி ஆகளுக்கு விளங்க போறது இல்லை, சிலருக்கு விளங்கும் சிலருக்கு விளங்காது. அதிகமா எல்லாரும் 12க்கு 18 சைஸ் தான் விரும்புவாங்க. அந்த சைஸ் தான் கூட ஃப்ரேம் எடுப்பாங்க. ஃப்ரேம்ன்றது போட்டோ ஆல்பம்ன்றது இங்க முக்கியம் இல்லை. அந்த அவங்க கொண்டு வர பிள்ளைகள்ன்ற மெமரிய அந்த பிள்ளை ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு பார்க்கக்குள்ள அந்த பிள்ளைக்கு அந்த அந்த விஷுவல் அந்த காட்சி அந்த பிள்ளைக்கு ஒரு என்ன சொல்ற அந்த பழைய ஞாபகங்களை அடுத்தது ஒரு நம்மளோட போட்டோஸ் ஒரு கனகாலத்துக்கு பிறகு நம்மளோட போட்டோஸை பார்க்கக்குள்ள அந்த போட்டோஸுக்குள்ள இருக்கிற கதை தான் அந்த போட்டோட பெருமதியை கூட்டும். நான் இப்ப ஃப்ரேமாவோ இல்லாட்டி ஒரு ஆல்பமாவோ கொடுக்கறத தாண்டி அந்த போட்டோக்குள்ள ஒர்க் பண்ண விரும்புறேன். இருந்தாலும் இப்ப திருமண வைபவங்களாக இருக்கட்டும், பல்வேறு சம்பந்தப்பட்ட சமயம் சார்ந்த விதி விஷயங்களாக இருக்கட்டும், வெளியில போயிட்டு அப்படி எதுவும் நீங்க போட்டோகிராஃப் செய்வீங்களா? நான் இதுல என்னண்டா எனக்கு அந்த இவெண்ட் ஒர்க் பண்றது விருப்பம் இல்லை. உதாரணத்துக்கு நான் அதை பிள்ளைன்னு சொல்லல, எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு இவெண்ட் ஒர்க் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. என்னண்டா அது ஒரு மெஷர்மெண்ட் ஒர்க், எல்லாரும் ஒரு ஷெட்யூலுக்குள்ளேயே ஒர்க் பண்றதா இருக்கும். அது எனக்கு எப்படி ஒர்க் பண்ண விருப்பம் என்ன ஃப்ரீடம் விடணும், நான் கிரியேட் பண்ணணும். அந்த ஒரு 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 ஆளை போட்டோ எடுக்கணும்னா அந்த ஆள்ற உடுப்புல இருந்து அந்த ஆள்ற கேர்ல இருந்து எல்லாத்தையுமே நான் ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு எப்படியானது பொருந்தும் எப்படியானது எடுக்கலாம்ன்றதை பார்த்து போட்டு எடுக்கிறது எனக்கு விருப்பம். அதால எனக்கு அந்த இவெண்ட்டுக்குள்ள ஒர்க் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு ஃப்ரீடமா வேலை செய்யறது விருப்பம். ஒரு நாளைக்கு உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நிறைய சவால்கள் எதிர்கொள்வீங்க இல்லையா? குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், வேற விஷயங்கள். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு? எனக்கு சின்னல இருந்தே டைமிங்ன்றது சரியா வரும். அது ஒரு ஆள்ல பொறுத்தது. டைமிங்ன்றது சரியா வர்றதால நான் இந்த 6 எவர் ஒரு ஆளும் ஒர்க் வரைக்கும் ஒரு ஆள் டைமிங் வித்தியாசப்படும். ஒரு ஆள் சரியான டைமை சொல்லி சரியா வராது, ஒரு ஆள் சரியா டைமை சொல்லி அதை விட கூட டைமுக்கு வரும். ஆனா நான் 2 டைமுக்கும் சரியா நிற்பேன். சில நேரங்கள் 2 டைமிங் எங்க பிள்ளைக்குதுண்டா ஒரு பெட்ரோல் இஷ்யூவோ இல்லாட்டி கரண்ட் இஷ்யூவோ அப்படி ஏதாவது என்ன சார்ந்தில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்குள்ளதான் எனக்கு ஒரு டைமிங் இஷ்யூ வருமே ஒழிய என்னால டைமிங் இஷ்யூ வந்துன்றது சரியான குறைவு. அது சின்னல இருந்தே எனக்கு அந்த டைமிங்ல இருக்கிற அந்த இது எனக்கு சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கிறீங்க, இன்னும் உங்களது எதிர்காலத்துல இன்னும் வளருவீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு அடுத்ததாக என்ன படிய எதிர்பார்க்குறீங்க, நீங்க என்ன செய்யணும்? என்னன்னா நான் போட்டோகிராஃபின்றத தொழிலா இப்ப செஞ்சு கொண்டிருக்கேன். ஆனா 40 வயசுக்கு பிறகு நான் அது தொழிலா செய்யறது விரும்பல. ஏன்னா இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த ஒர்க்கை மாத்த விரும்புறேன். 40 வயசுக்கு பிறகு நான் நேச்சரோடு சேர்ந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது நான் சரியா செய்யக்குள்ள அது செஞ்ச பிறகு அது வெளியே வர்றது நல்ல யோசிக்க. இருந்தாலும் உங்களோட திறமை மூலமாக இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டு வந்துருக்கீங்க. ஆனா இப்பத்த இளைஞர் யுவதிகள் இப்படி இவ்வளவு தூரம் நாட்டம் காட்டுறாங்கல்ல, சோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்லுவாரு? என்னண்டா நாங்கெல்லாம் வரக்குள்ள அந்த சோசியல் மீடியான்றது சரியான கொஞ்சம் அந்த அதுல பாதிப்பு குறைய இருந்தது. இப்ப ஒரு சின்ன ஒரு ஆளை கூட எல்லா விஷயங்களும் ஆதிக்கம் செலுத்துது. அவங்களோட மைண்டை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப அதுக்குள்ள இருந்து அவங்களோட திறமைய ஸ்கில்ல கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டம். அப்ப சரியா ஒர்க் பண்ணுவோம், பெருக்கிறார்கள் சரியா ஒர்க் பண்ணும், அமைதியா இருக்கணும். அடுத்தது மைண்டை சரியான கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்தாதான் நமக்கு என்ன ஸ்கில் இருக்குன்றது தெரிய வரும். நமக்கு என்ன ஸ்கில் இருக்கிறன்றது தெரிய வந்தாதான் அந்த ஸ்கில் தான் நம்மள மற்ற எண்ணங்களை நம்மளோட மைண்டுக்குள்ள விடாது. மற்ற எண்ணங்களை நம்மளோட மைண்டுக்குள்ள விடுறதுக்கு காரணம் நம்மளோட சரியான ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்காததாலதான். நம்மளோட சரியான ஃபீல்டை கண்டுபிடிச்சோம்னா அது நமக்கு சரியான திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரதால நமக்கு வேற எண்ணங்களுக்குள்ள மைண்ட் போகாது. சரி, உங்களுக்கு என்ற ஒரு இடத்தை தனித்துவமா உருவாக்கி இருக்கிறீங்க வேணில் என்ற ஸ்டூடியோ என்ற நேமோட. சோ இந்த பெயர் எப்படி நீங்க சர்ச் பண்ணி எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறீங்க? இந்த பெயர் வாசு ஏக்காண்டு ஒரு ஆள் எடுத்து தந்தவங்க. அப்ப நான் இந்த பெயர் எடுக்கக்குள்ளேயும் நான் சரியான கவனமா இருந்தேன். பெயர்ன்றது சரியான முக்கியம். ஒரு இடத்தை அல்லது அந்த 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 நம்ம செய்யற வேலைய பெயர்ன்றது தான் முதலாவது காட்டுமா இடம் காட்டும். அடுத்தது காட்டுறது நம்ம இருக்கிற இன்டீரியல்.
நம்ம ஒர்க் பண்றதுக்கு முதல் நம்ம இருக்கிற சூழல் நம்மளை பற்றி கதைக்கும், பெயர் கதைக்கும், அதுக்கு பிறகு நம்ம இருக்கிற சூழல் கதைக்கும். அப்ப நான் பேர்லயும் நான் இருக்கிற இடத்துலயும் நான் என்ன ஒர்க் பண்றேனோ அதை சொல்ற மாதிரி நான் அதை உருவாக்கி வச்சிருக்கிறேன். என்ன சரியா விளங்கி கொண்டு வேலை தாரதுக்கு ஆக்கள் தேவை. எனக்கு நிறைய பேர் தேவை இல்லை, நான் என்ன வேலை செய்யறேன்றத விளங்கி சரியா வேலை தாரதுக்கு ஆக்கள் தேவைன்னு நான் யோசிக்கிறேன். மட்டக்களப்பு கல்லடி டச் பார்க் இக்னேசியஸ் கழக விளையாட்டு வீரர்கள் அவர்களது முயற்சியினால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் நாங்கள் தற்போது கலந்துரையாடி இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் ரிக்ஷன் ராகல் என்றவர் கூட எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். அதன் கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறார். கழகத்தில் எவ்வாறான நிலைமை காணப்படுகின்றன, எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ள வேண்டும், குறிப்பாக இவர்களது வெற்றிக்கு எவ்வாறான உறுதுணையான அம்சங்கள் காணப்படுகின்றன என்பதை கலந்துரையாட போகின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இவருடைய கழகம் மட்டக்களப்புல 1980ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 45 வருட காலம் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கழகமா இருக்கிறது. எங்களோட கழகம் உருவாக்கப்பட்டது டச் பார்ல. ஆரம்பத்துல மண் தரையில தான் விளையாடினவங்க. அதுக்கு பிறகு கிரவல் கிரவுண்ட்ஸ் போட்டு இப்ப ஒரு பெரிய ஒரு கழகமா எங்களோட மட்டக்களப்புல பெரிய ஒரு கழகமா உருவாக்கப்பட்டிருக்குது. குறைந்தது 200 பேருக்கு மேற்பட்ட அங்கத்தவர்களை கொண்ட ஒரு கழகமா இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் நிறைய நிகழ்வுகளை நாங்கள் காலமா நடத்தி கொண்டு வருகிறோம். SIPL சொல்லி சென்ட் இக்னேசியஸ் பிரீமியர் லீக் கடந்த வாரத்தில் நடைபெற்றது. அதாவது கழகத்தின் ஒற்றுமைப்பாட்டை ஏற்படுத்துறது, மற்றது புதிய வீரர்களை இனங்கண்டு கொள்வதற்காக நாங்கள் இதை ஒரு முயற்சியா செய்து கொண்டு வருகின்றோம். அது மட்டுமல்லாது நம்ம இவருடைய நாட்கள்ல ஒரு ஓப்பன் டூர்னமெண்ட் ஒன்று செய்ய போறோம். அதோட கிளப் டேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாங்க அடிக்கடி எங்களோட வீரர்களை ஒரு ஆக்டிவாவே நாங்க வச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப அதுக்காக சில எங்களுக்கு சில நிதி நிலைமைகள் இதுகளும் இருக்குது, பிரச்சனைகள். நாங்கள் அதுகளையும் தாண்டி நாங்க ஒவ்வொருக்கும் எங்களுடைய பங்களிப்புகளை போட்டு நாங்க நிறைய விஷயங்களை நாங்க கழக வீரர்களுக்காக செய்து வருகிறோம். எங்களோட அங்கத்தவர்கள் டச்பார்ல மட்டுமில்ல, பனிச்செடி என்ற பகுதியிலையும் சுனாமிக்கு பிறகு பனிச்செடியிலையும் கொஞ்சம் உறவுகள் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப 2 உறவுகளையும் சேர்ப்பதற்காகவே நாங்க இந்த ப்ரோக்ராம்ல நாங்க கூடுதலா செய்யறதுக்கான காரணம் தான் இது. உங்களுடைய அணியிற முக்கிய லட்சியமாக என்ன காணப்படுது? அதாவது புதிய வீரர்களை உருவாக்குறது, மற்றது தேசிய அணிக்கு எங்களோட வீரர்களை நாங்க கொண்டு போகிறது தான் எங்களோட முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கிறது. அதாவது எங்களோட கழகத்துல பார்ப்போம் இருந்தால் அந்த கழக வீரர்கள் ஒவ்வொரு அந்த ஜென்ரேஷனை விளையாடி வராங்க. அவங்கள அப்பா விளையாடி இருப்பாங்க, அது பிள்ளைகள் அந்த அளவு எங்களுடைய கழகம் ஒரு ஒற்றுமைக்குள்ளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வீரரை பார்ப்போம்னா அவரை தகப்பனையாரோ அது கழகத்துல முதல் விளையாடி இருப்பாங்க. நடந்த SIPL எங்களோட நிகழ்வுல கூட பழைய வீரர்கள் நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10 பழைய வீரர்கள் எடுத்து நாங்க அவங்களுக்கு கௌரவிச்சு நிகழ்வுகளை கொண்டு செல்றது எங்களுக்கு வழக்கம். அதே போல நாங்க ஒரு 3 வருஷமா நாங்க செய்து கொண்டு வருகிறோம். இனியும் நிறைய விஷயங்களை நாங்க அந்த SIPL நிகழ்வுல நாங்க செய்யறதுக்கு இருக்கிறோம். எங்களை முக்கியமான காரணம் எங்களோட கழக வீரர்களை தேசிய ரீதியில விளையாட வைக்கணும். அதுதான் எங்களுடைய முக்கியமான. சரி, இந்த அணியில விளையாடுவதால உங்களுக்கு என்ன பெருமை எல்லாம் ஏற்பட்டது? சொல்ல போனா எங்களோட இக்னேசியஸ் கழகம் மட்டக்களப்பு நீங்க விசாரித்தாலே தெரியும். எங்களோட கழகம் மிகவும் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு கழகம். அந்த கழகத்துல நான் ஒரு தலைவராக இருக்கிற குறித்து நான் மிகவும் ஒரு கௌரவமா நான் நினைத்துக் கொள்றது. என்று சொன்னா அவ்வளவு ஒழுக்கமான எங்களோட கழகம். பிளேயர்ஸும் சரி, இருக்கிற ஒரு எங்களோட மெம்பர்ஸும் சரி, எல்லாரும் ஒரு ஒற்றுமை தான் எங்களோட மெயின் இது. அதால இந்த கழகத்துல இருக்கிறத குறித்து, கழகத்துல விளையாடுனதை குறித்து, இப்பொழுது நான் தலைவராக இருக்கிறத குறித்து நான் மிகவும் பெருமைப்பட்டிருக்கேன். சரி, மட்டக்களப்புல குறிப்பாக பல கழகங்கள் காணப்படுது. இந்த இக்னேசியஸ் கிளப்பை பொறுத்த மட்டும் என்ன தனித்துவமான சிறப்பம்சங்கள் காணப்படுது? தனித்துவம் என்று சொல்ல போனா அவர்களோட திறமை, அதாவது ஒரு எங்களோட கழகத்தின் பயிற்றுவிப்பாளர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே தான் எங்களோட கழக வீரர்கள் விளையாடுவாங்க. அப்ப அது உண்மைக்கு ஒரு மற்ற கழகங்கள்ல பார்க்க முடியாத ஒரு வித்தியாசத்தை நீங்க எங்களோட கழகம் விளையாடுற பொழுது நிறைய ஒரு ரசிகர்களே சொல்லுவாங்க, இக்னேசியஸ் கழகம் விளையாடக்குள்ள ஒரு வித்தியாசம் விளங்கும்னு சொல்லி. அப்படி அந்த பயிற்றுவிப்பாளர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள தான் அவங்க விளையாடுவாங்க. பிரச்சனைகளுக்கு போறது குறைவு. அட்டமண்டக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இதில் வர்றது. அதுல இவங்களோட கழகம் மிகவும் வெளியில இருக்கிறார்கள் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, கழகம் விளையாடுனா அவங்க பிரச்சனையே போக மாட்டாங்க சொல்லி நிறைய பேரை பற்றி கதைக்கிறது. அதுதான் அந்த ஒரு தனித்துவம் எங்களோட கழகத்துக்கு.
எங்களோட கழகம் அந்த எப்படி ஆரம்பிக்கப்பட்டதோ இன்றைக்கு வரைக்கும் அதே நிலைமையோட இருக்குது. இப்ப பார்க்க போனோம்னா எங்களோட அப்பா முதல் தலைவராக இருந்திருக்காரு, நான் அதுக்கு தலைவராக இருக்கிறேன். அப்படியே எங்களோட ஜென்ரேஷன் அப்படியே அதுல இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வலையும் நாங்க எடுத்து பார்க்க மாட்டோம், எல்லாம் உறவுகள் தான். அப்ப ஒரு எங்களோட கழகத்தில் இருக்கிற மெம்பர்ஸை பார்க்க மாட்டோம், எல்லாம் சொந்தமா தான், எல்லாரும் உறவுகளை தான் ட்ரீட் பண்ணாங்க. சரி, ஆகவே நிறைய பிரச்சனைகள் கழகங்களுக்குள்ள வந்தாலும் உங்களோட ஒற்றுமையை எப்படி நிலைநாட்டுறீங்க உங்களோட கழகத்துக்கு? அதாவது என்னன்னு சொன்னா கழகங்களுக்குள்ள நாங்கள் ஒரு உறவுகளா இருக்கிறோம். அவங்களோட கழகம் நம்ம ஃபேமிலின்னு தான் சொல்லுவோம். ஒற்றுமையை பலமன்னு சொல்ற ஒரு துணைப்பொருளுக்குள்ள தான் நாங்க அந்த அந்த SIPL நிகழ்வை நாங்க நடத்தணும். நாங்க என்ன சொன்னா நாங்க ஒரு விஷயம் சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, எங்களோட கழகத்துல ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னு சொன்னா நாங்க வெளியில ஆக்கள் குறைவுங்கிறதுக்குள்ள எல்லாம் உறவுகள் இருக்கிறதால ஒரு குடும்பத்துல பிரச்சனை வரும் தான். ஆனா நாங்க கதைக்கிறப்பெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க எல்லாரும். அதால எங்களுக்கு நாங்க பிரிஞ்சிருந்தாலும் சூழ்நிலைகளால பிரிஞ்சிருந்தாலும் ஆனா ஒரு நிகழ்வு வரக்குள்ள எல்லாரும் நாங்கள் ஒன்று கூடுவோம். அதான் எங்களோட கழகத்துல இருக்கிற ஒரு சிறப்பு தன்மை. சரி, இப்ப இப்படியான விஷயங்களை பார்க்கும்போது இந்த எதிரணியை எதிர்கொள்ற டைம்ல எப்படியான தந்திரோபாயங்களை கையாளுவீங்க நீங்க? விளையாட்டு நுட்பங்கள் தான், பயிற்றுவிப்பாளர் நுட்பங்களின் மூலமா, கழக வீரர்கள் விளையாட்டு திறமைகள் மூலமா தான் மற்ற கழகங்களை பீட் பண்ணக்கூடிய இதுகள் வருது. எங்களுக்கு என்னடா அவர் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை சரியா ஃபாலோ பண்ணப்பதான் அவங்க விளையாட்டு திறமையை வெளிக்கொண்டு வராங்க. அதுதான் எங்களுக்கு இதுல ஒரு நுட்பம். இன்னொரு கழகத்தை நாங்கள் வின் பண்றதுக்கு நுட்பம். ஏன்னா எங்களோட கழகத்துல இப்பயும் தேசிய அணியில விளையாட்டு மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, எங்களோட கழக வீரர்கள் இருக்கிறாங்க. ஒரு வீரர் செமோசன் சேலர்ன்னு சொல்லி அவர் கால்பந்தாட்ட பீச் ஃபுட்பால் ஸ்ரீலங்கா டீம் கேப்டனா இருந்திருக்கு. எஸ்எஸ் என்ட்ரிக்கன்னு சொல்லி அவர் தேசிய அணியில விளையாடி இருக்கிறார். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்கிறதுல இந்த இளம் வீரர்களை வளர்க்கிற வாய்ப்பு எப்படி உருவாக்குறீங்க? என்னன்னு சொல்லிட்டு நாங்க சின்ன வயசுல இருந்தே ஆக்களுக்கு பயிற்சிகளை சின்ன வயதுல இருந்து நாங்க பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். வருங்காலத்திலையும் நாங்க நிறைய கோச்சிங் கேம்புக்குரிய வேலைகளை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பயிற்சி கூடம் ஒன்று அமைக்கிறதுக்குரிய எங்களோட பிளான்ஸ் இருக்குது. நாங்க அதுக்குரிய நிதி திரட்டல்கள் காரியங்களை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அதால இன்னும் எங்களோட கழகத்தை வளர்க்கக்கூடிய மாதிரி சின்னாக்களுக்கு கூட பயிற்சி அளிக்கக்கூடிய இடங்களை நாங்க பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம். வருங்காலத்துல இன்னும் இருக்கிறத விட நாங்க கூடுதலான அளவு பயிற்சிகளை கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கறதுக்குரிய காரியங்களை நாங்க செய்வோம். சரி, உங்களுக்கு என்னென்ன தடங்கள் வரும் இந்த கழகங்கள்ல விளையாடும் போதோ? நாங்கள் இந்த பயிற்சி கூடம் ஒன்று நாங்கள் அமைக்கிறதுக்கு இருக்கிறோம். அதுக்குத்தான் எங்களுக்குரிய தேவையை நாங்கள் இருக்கிறது. அதே நேரம் எங்களுக்கு வெளியில இருந்து நாங்கள் பயிற்றுவிப்பாளர்களை கொண்டு நாங்க புதிய புதிய நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கான எங்களுக்கு நிதி பிரச்சனை தான் இருக்குது. பயிற்றுவிப்பாளர்களால் கொண்டு வரதோ ஒரு பயிற்றுவிப்பு கூடம் உருவாக்குறதோ எங்களுக்கு நிதி பிரச்சனை தான் இருக்குது. அதையும் நாங்க முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்க நிறைய போட்டிகளை பார்த்து வந்திருப்பீங்க, இருந்தாலும் உங்களால மறக்க முடியாத போட்டி அப்படின்னு சொன்னா எந்த போட்டி எதாவது? மறக்க முடியாத போட்டி என்ன, அதாவது அண்மையில இப்ப நிறைய போட்டிகளை நாங்க வின் பண்ணிருக்கிறோம். கழகம் நிறைய கப்ஸ் எடுத்திருக்குது. எல்லாம் உண்மைக்கு மறக்க முடியாத வெற்றிகள் தான். அதே நேரம் பார்க்க போனா கடைசியா கதிரொலி விளையாட்டு கழகம் நடத்தினேன். இதுல எங்களை தான் சாம்பியன்ஸா வந்தது. அது உண்மைக்கு நான் பிரசிடண்டா வந்ததுக்கு பிறகு எடுத்த முதலாவது கப். அதுவுமே எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதாவது அதுல விளையாடின வீரர்கள் விளையாடின திறன்கள் எங்களுக்கு அது ஒரு பார்க்கறதுக்கு மிகவும் அருமையா இருந்தது. அதுவுமே எனக்கு ஒரு மறக்க முடியாது. அண்மை காலத்துல நடந்த இதுக்கு மேல் நிறைய 45 வருஷம் நிறைய காப்ஸ் அது சொல்லல, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனா அண்மையில நடந்தேன்னு சொன்னா கடைசியா நடந்த டூர்னமெண்ட், ஓப்பன் டூர்னமெண்ட்ல நடந்த மேட்ச்ல சாம்பியன்ஸ் அடிச்சது இன்னைக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. சமூக பங்கேற்பு சொல்லும் போது இந்த மட்டக்களப்புல நிறைய மக்கள் வாழ்றாங்க. சோ மக்களோட பங்கேற்பு எப்படி இருக்கு, எப்படி வரவேற்கிறாங்க அவங்களோட கழகத்தை? மக்கள் எங்களை பொறுத்தளவுல எங்களோட கழகத்துல பொறுத்தளவுல 95% ஆட்கள் பரங்கின மக்கள் தான் கூடுதலா இருக்கிறாங்க. நாங்க சென்ட் இக்னேசியஸ், அதாவது டச்பார்ல இருக்கிறது இக்னேசியஸ் சர்ச்சை நாங்க கிளீன் பண்றது எங்களுக்கு கழகமா போய் அதுக்குரிய உதவிகளை நாங்கள் செய்யறது. ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு டூர்னமெண்ட் ஒன்று நடந்ததுன்னு சொன்னா நீங்க எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த அணியை பொறுத்த மட்டும் சர்வதேச விளையாட்டுக்கு செல்லக்கூடிய தகுதி அப்படி செல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அதை பத்தி உங்களை கருத்து? ஆமா, என்னன்னு சொன்னா எங்க வீரர்களுக்கு அந்த இருக்குதான். அதான் அவங்க என்ன சொன்னா முயற்சி எடுக்கணும்.
நாங்க அதுதான் அவங்கள்ட்ட நாங்க கொடுக்குற அறிவுரை, பயிற்சியில ஈடுபடணும். பயிற்சியில ஈடுபட்டு தொடர்ச்சியான பயிற்சி மூலமா தான் அவங்களோட திறனை அவங்க வளர்த்து கொள்ளலாம். எதிர்காலத்துல வந்து எங்களோட பிள்ளைகள் அந்த இடத்துக்கு போவாங்கன்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். இளம் வீரர்களுக்கான உங்களோட அணியில அடுத்த படி என்னவா இருக்கு, என்னென்ன செய்யணும் அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன்? அடுத்தபடின்னு சொன்னா அவங்களுக்கு சரியான பயிற்சி நுட்பங்களை கொடுத்து அவங்கள தேசிய அணியில அவங்கள விளையாட வைக்கிறது தான் எங்களோட நோக்கம். எங்களோட பிரதான நோக்கம் அதுதான். அதுக்கான ஏற்பாடுகளை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். அதுல பயிற்சிகளுக்குரிய காரியங்களை நாங்க அவங்களுக்கு கொடுத்து வெளியில இருந்து கோச்சஸ் கொண்டு வந்து செய்து அந்த நுட்பங்களை கொடுத்து அவங்க ஒரு தேசிய அணிக்கு அவங்களை கொண்டு போகணும்ன்ற மெயின் நோக்கம். ஒரு கால்பந்து அணியிற ஒரு வேட்பாளராக தகுதியாளராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன திறன்கள் வேணும், என்ன நுட்பம் வேணும் என்று எதிர்பார்க்கிறீங்க? முதலாவது என்ன சொன்னா ஒரு இதுக்கு சொன்னா அவருக்கும் அந்த விளையாடுற வீரர் முதல்ல ஒரு கீழ்ப்படிவானால இருக்கணும். அதுதான் மெயின். அவர் முதலாவது தரம் வந்து அதுதான். அதுக்கப்புறம் அவரு அதுல ஒரு ஆர்வம் உடைய நாளா இருக்கணும். கால்பந்துல வந்து மற்ற விளையாட்டுகள் மாதிரி இல்லை. கால்பந்துல இருக்கணும்னா அவருக்கு அதை குறித்தான ஒரு ஆர்வம் இருந்தா தான் அவர் அந்த நுட்பங்களை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கணும். இருந்தா தான் அவர் விளையாட முடியும். அப்பதான் அவர் எய்ம் பண்ற இடத்துக்கு அவர் போகலாம். ஒரு வற்புறுத்தல்னால ஒரு இன்னொரு ஆள் வற்புறுத்தலால வந்து கால்பந்துல அவர் ஒரு அச்சீவ் பண்ண முடியாது. ஆகவே முதலாவது அவரை கீழ்ப்படியும், அடுத்து அவருக்கு விளையாட்டு குறித்தான ஆர்வம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த அவருக்கு கிடைக்கிற ஒரு வீரரா, கால்பந்து ஒரு சிறந்த வீரரா வர முடியும். சரி, இந்த விளையாட்டை பொறுத்த மட்டும் நீங்க எந்த நிலைப்பாட்டுல விளையாட விரும்புவீங்க? என்னைய பொறுத்தளவு என்னன்னா ஒரு டிஃபெண்டரா விளையாடுறதான் விருப்பம். ஆகவே இந்த இக்னேஷியஸ் அணியை பொறுத்த மட்டில் இந்த கால்பந்து விளையாட்டில் அவரது நுட்பங்கள் எப்படி இருக்கின்றது, அணி எப்படி இருக்கின்றது, கழக வீரர்கள் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டாரு. இப்ப நிகழ்ச்சியை முடிச்சு கொள்ற இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஒளிப்பதிவாளர் சதீஷ் அண்ணாவுடன் அனுஷியா. தொடர்ந்து தமிழ் ஒளியோடு இணைந்திருக்கிறேன். வணக்கம்.